ஒரு பணக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், அவன்கிட்ட நிறைய சொத்துக்கள்லாம் இருந்துச்சு. அந்த சொத்து எல்லாத்தையும் இல்லாதவங்க எல்லாருக்கும் ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவன் எதுவுமே வச்சுக்கல. அவன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா ஒரு வேஷ்டி, ஜருகை வேஷ்டி மட்டும் தான் அவன் கட்டியிருந்தான். அதை தவிர எல்லாத்தையுமே அவன் தானம் பண்ணிட்டான். தானம் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணான், அவன் வந்து சன்னியாசியை போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவன் அப்படியே போயிட்டே இருந்தான். போகிற வழியில் பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணுறான், ரொம்ப ஏழ்மையானவன். அவன் வந்து உடையெல்லாம் இழிஞ்ச நிலையில் என்ன பண்ணுறான், இவன்கிட்ட வந்து கேட்குறான், ஐயா எனக்கு ஏதாச்சும் நீங்கள் தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் பார்த்தா ஒன்றுமே இல்லை, அவன் ஆடைகள்லாம் கூட கிழிஞ்சிருந்துச்சு. உடனே இவன் என்ன பண்ணுறான், அக்கா மக்கா சுற்றி பார்க்குறான், யாரும் இல்லைன்னொன்னே என்ன பண்ணான், அவன் இடுப்பில் கட்டியிருந்த வேஷ்டியை கலட்டி 2ஆக கட் பண்ணி ஒரு பாதியை அவன்கிட்ட கொடுத்துட்டு மீதியை இவன் கட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தான். இந்த வேஷ்டியை பாதி வாங்கிட்டு போனானே, அவன் என்ன பண்ணான், அந்த ஊருக்குள்ளே போய் இந்த ஜருகையெல்லாம் வாங்குவாங்கள்ல, வெள்ளி ஜருகையெல்லாம், அவங்ககிட்ட கொண்டு அரை வேஷ்டியை கொடுத்து கேட்குறான், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அந்த ஜருகை வேஷ்டியை பார்த்துட்டு, இது நல்ல ஜருகையாக இருக்கே, வெள்ளி ஜருகை நல்லா இருக்கே, இந்த ஜருகை நல்ல விலை போக்கும், இதோட பாதி இருந்தால் நான் இன்னும் உனக்கு நிறைய பணம் கொடுப்பேனே, அந்த பாதியும் கொண்டாயேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கடைக்காரவங்க. இதை கேட்டோன்னு இவன் என்ன பண்ணான், அந்த வேஷ்டியை வாங்கிட்டு இவன் வந்து வெளியே வந்து பார்க்குறான். அந்த போனார்ல அவர்கிட்ட அந்த பாதி வேஷ்டியை வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தொலைவி போய் பார்க்குறான். எங்கேயுமே அவரை காணோம். ரொம்ப தொலைவில் பார்த்தா ஒரு மரத்தடியில் உட்காந்து அவர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். எப்படின்னா அவரோட அந்த பாதி வேஷ்டியை கழட்டி பக்கத்தில் வச்சுட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சரி நல்லதாக போச்சுன்னு இவன் என்ன பண்ணுறான், வேகமாக போய் அவர் பக்கத்தில் அந்த பாதி ஜருகை வேஷ்டியையும் இவன் எடுத்துடுறான். எடுத்துகிட்டு திரும்புகிறான். பக்கத்தில் ஒரு கல் இருந்துச்சு, அந்த கல்லில் தட்டி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோன்னே ஐயோ அம்மான்னு சத்தம் போடுறான். இந்த சத்தத்தை கேட்டோடனே அந்த தியானத்தில் இருந்தவர் என்ன பண்ணுறாரு, கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா இவர் கழட்டி வச்சிருந்த வேஷ்டியை எடுத்து கையில் வச்சுருக்கான். இதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. அட கடவுளே, அவன் இல்லைன்னு சொல்லி நம்ம பாதி கொடுத்த நம்ம கட்டியிருந்ததை அதுவும் பார்த்தான்னு சொல்லிட்டு அவன் ஆசையால் நம்மகிட்ட இருந்த அந்த பாதியும் எடுத்துக்கிட்டு போயிட்டானே, ஒரு சின்ன அந்த ஒரு பொருளை அவனை திருடனை ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லி வேதனையில் மறுபடியும் அந்த வேஷ்டியை அவர் கொடுத்துட்டு மறுபடியும் தியானத்துக்கே போயிட்டார் அந்த மனிதர்.